பாஜகவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு. தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை கட்சியின் நிர்வாகிகள் முழு வீச்சில் செய்து வருகிறார்கள். குறிப்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய வழிகள் என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகில் இருக்கக்கூடிய பாரப்பத்தி பகுதியில் 250 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திடலுக்கு வரும் பாதை ஒரு வழி பாதையாகவும் அந்த ஒரு வழிப்பாதை 2 வழி பாதையாக மாற்றப்பட்டு மக்கள் உள்ளே வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் முக்கிய பிரமுகர்களினுடைய வாகனங்கள் வருவதற்கும் மறுபுறம் மக்கள் நடந்து வருவதற்குமான வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 3 கட்ட சோதனைகளுக்கு பின்பாக மக்களும் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் உள்ளே செல்வதற்கான வழிகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 250க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான மாநாட்டு திடலில் 12 வழிகள் என்பது இருக்கிறது. இந்த 12 வழிகளுமே முழுமையாக இரும்பு தகடுகளால், அதாவது தகடுகளால் அடைக்கப்பட்டு எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாதவாறு மக்கள் ஒரே சீராக உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே மாநாட்டிற்கான பார்க்கிங் வசதிகள் மாநாட்டிற்கான எதிர்ப்புறம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு உள்ளே மக்கள் சீராக வந்து செல்லும் வகையில் தான் இது போன்ற ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்சிகளிலேயே நீங்கள் பார்க்கலாம், முக்கிய பிரமுகர்களினுடைய வாகனங்கள் செல்வதற்காக ஒரு தனி வழியும், அதே போல மக்கள் மாநாட்டு திடலுக்கு செல்வதற்காக 3 கட்ட சோதனை என்று சொல்லக்கூடிய அளவில் முதல் 2 இப்படியான வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் மக்கள் உள்ளே செல்ல இருக்கிறார்கள். இதே போல பல்வேறு விதமான ஏற்பாடுகள் மதுரை தாவேகா மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு. இனி சில விரைவு செய்திகளை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த மாநாட்டிற்காக கட்சியின் கொடியில் உள்ளவாறு வாகைப்பூ மற்றும் யானை சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையின் இடதுபுறத்தில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மரத்தினால் ஆன பதாகைகள் வைக்கப்படுகின்றன. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரை விஜய் கையை பிடித்து அழைத்துச் செல்வது போல அந்த பாதைகள் அமைக்கப்படுகின்றன. மேடையின் வலதுபுறத்தில் உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்ற மரப்பதாகை வைக்கப்பட்டுள்ளது.